Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல நம்ம pendant work எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து stitch number 45. இப்போ இந்த இடத்துல நான் லக்ஷ்மி காயின் ஸ்டிக் பண்ணிருக்கேன். pendantல வந்து நிறைய டைப் இருக்கு. இது வந்து லக்ஷ்மி காயின். இதை விட பெரிய சைஸ் pendant அவேலபிள் இருக்கு. அதுலயே லக்ஷ்மி, கணபதி அந்த மாதிரி பெரிய சைஸ் pendant அவேலபிள் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்மால் சைஸ் லக்ஷ்மி காயின் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இது எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இது Fevicryl போட்டு ஸ்டிக் பண்ணிருக்கேன். ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மேலே பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ஹோல் இருக்கும். ஒரு சிலதுல வந்து இது ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கும் இந்த ஹோல். இப்போ இந்த சைடுல இருந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு தான் ஸ்டிட்ச் பண்றேன். சைடுல இருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா பக்கத்துல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபா ஃபிக்ஸ் ஆயிரும். திரும்ப நாட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பீட்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து சுகர் பீட். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் இது. இதுக்கு ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். அதாவது இது சுத்தியும் ஒரு பீட்ஸ் இருக்கிற மாதிரி போடலாம். பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கம்மல் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த ஷேப் வரைஞ்சுக்கோங்க. இதில இருந்து இந்த சைடு இந்த ஷேப் கரெக்ட்டா வரதுக்காக தான். இந்த மாதிரி ஷேப்ல வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. காயினுக்கு பக்கத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு பெரிய பீட், அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்பவும் அதே இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணிட்டு அடுத்த பீட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பீட். அது ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அடுத்த பீட் வேணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு பெரிய பீட், அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பீட் எடுத்துட்டு அதல கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து அடுத்ததும் அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு ஸ்டிட்ச், அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு பெரிய பீட், அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீட். திரும்பவும் பேக்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது லாக் ஸ்டிட்ச், ஒரு பெரிய பீட், அதுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட். இந்த பீடுக்கு பதிலா நீங்க பேர்ல் வச்சு வர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று. திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் மட்டும் மாறாம எடுத்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பெரிய பீட், அதுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட்.
இப்போ இவ்வளோதான் நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டன்ட்டே வந்து ஒரு கம்மல் எஃபெக்டில் கிடச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு போல் இல்லை வேறு ஏதாவது பீடு வச்சு கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதிலே வந்து 3 பீடு, இன்னொரு பீடு கீழே இருக்கிற மாதிரி வச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் லாங்காக இருக்கும். அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது பீடு வேணும்னா வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம நெக்லைன் சுற்றி இப்படி நெக்லைன் இருக்குன்னா சுற்றியுமே இந்த மாதிரி காயின் ஃபுல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.